எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங். நான் உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் கேர். சரிங்களா? மோதிக்கேர்ல ஹேர் கேருக்காக அருமையான ஒரு 5 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தலைக்கு தேய்க்கிற எண்ணெய். சரிங்களா? எண்ணெய், ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஒரு 5 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், பியூர் மலபார் கோகோனட் ஆயில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ தேங்காய் எண்ணெய் அப்படின்ட்டு மொட்டையை நினைக்க வேண்டாம். பியூர் மலபார் கோகோனட் ஆயில், மலபார்ல இருந்து கொண்டு வரப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது பியூர் தேங்காய் எண்ணெய். இது சமையலுக்கும் பயன்படுத்தலாம், நீங்க வந்து தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். சரிங்களா? சுத்தமான தேங்காய் எண்ணெய். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்லா ஹேர் ஆயில். சரிங்களா? நெல்லிக்காய், செம்பருத்தி வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் மோதிக்கையில் இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஹெர்பல் ஆயில், ஒரு 10-15 ஹெர்பல் கலந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆயில். இது மசாஜ் ஆயிலாவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஹெட் மசாஜ், பாடி மசாஜுக்கும் நம்ம இது வந்து பயன்படுத்திக்கலாம். கூல் ஆயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷலோன் ஹேர் ஆயில். சரிங்களா? இது பாதாம் எண்ணெய், குங்குமப்பூ எண்ணெய், மினரல் ஆயில்ஸ் இதெல்லாம் கலந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த விளக்கெண்ணையும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொரோகன் ஹேர் ஆயில். இது ஒரு வகையான தாவர எண்ணெயிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெய். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வகையில எண்ணெய்கள் இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்ப பொதுவா ஹேர் ஃபால்ங்கிறது எண்ணெயால மட்டும் வந்துடாது. நம்மளுடைய உள்ளுறுப்புகள் சத்து குறைபாட்டெல்லாம் வரலாம். சரிங்களா? அது மாதிரி கால்ஃபு, பொடுகு, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வரலாம். நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு சரியில்லைனாலும் வரலாம். அப்ப எதனால அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்க ப்ராடக்ட் நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். என்கிட்ட இது இருக்குங்கிறதுக்காக நான் மொட்டையை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அங்க பெருசா ரிசல்ட் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. இப்போ மோதிக்கேர்ல இந்த ஹேர் ஆயில் மட்டும் இல்ல, ஹேருக்கு சம்பந்தப்பட்ட ஃபுட் சப்ளிமெண்ட்டும் மோதிக்கேர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இருக்கு ஆம்லா ஜூஸ். இப்ப ஆர்கனா உள்ள உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் அல்லது ஸ்பைரலினா அப்படின்னு ஒரு கேப்சூல் இருக்கு, அதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஷாம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த ஷாம்பு பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால ஷாம்பு பத்தி அடுத்த வீடியோல பாருங்க. இப்ப இந்த 5 வகையான எண்ணெய்கள் இருக்குது அப்படின்னா இது எல்லாரும் ஆர்டினரியா தேய்க்கக்கூடிய எண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு இல்லாம நல்ல ஒரு ஸ்டைலியா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்லா ஹேர் ஆயில். சரிங்களா? நான் ரொம்ப வெயில் அலையிறேன், எனக்கு வந்து கால்ஃபு, பொடுகு ரொம்ப வருது, சரிங்களா, அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில் பட்டாலுமே நல்லா கூலா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷலோன் ஹேர் ஆயில். உங்க முடி ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சலோன் ஹேர் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. பாதாம் எண்ணெய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து மொராகன் ஹேர் ஆயில் எதுக்குன்னா உங்க முடியில பிரச்சனை இருக்குது. முடியில் தலையில கால்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது மண்டை ஓட்டுல வந்து நிறைய புண்ணு அல்லது வேற ஏதாவது தழும்புகள், அந்த தழும்பால அந்த இடத்துல முடி வளரல அல்லது நிறைய முடி உதிருது. சரிங்களா? நிறைய மாத்திரை மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் வந்து வரும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெயில் அலையிறவங்களுக்கும் அந்த ஹேர் ஃபால் வரும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஹெட் ப்ரெஷர், தலையில ப்ரெஷர் அதிகமா இருந்தாலும் அந்த ஹேர் ஃபால் வந்து வரும். அந்த மாதிரி ஹேர்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆயில், மொராகன், அர்கன் ஆயில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி 5 வகை எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது அத்தனையுமே எதுலயாவது மிக்ஸ் பண்ணி தேய்க்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ணலாம், அல்லது வேற எதுலயாவது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னாலும் நல்லா சுத்தமான தேங்காய் மோதிக்கேர்ல இருக்கு, இதுல மிக்ஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். இப்ப நீங்க நினைக்கலாம் எனக்கு பெயின் ரொம்ப இருக்குது, பொடுகு ரொம்ப இருக்குது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு. சிம்பிளா ஒரு ஐடியா வந்து நான் வந்து சொல்லுவேன். என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கார்லிக் கேப்சூல். இது வந்து வெள்ளைப்பூடு உள்ள ஒரு ஜெல் டைப் உள்ள கேப்சூல். இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாயு தொல்லை உள்ளவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா ஆகிறதுக்காக நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறது. இப்ப இதுக்கும் பேனுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்ல. இதுல 2 ஜெல்ல எடுத்துக்கிட்டு லேசா ஒரு கிண்ணத்துல இந்த 2 ஜெல்ல இருந்து அந்த லிக்யூட வெளியே எடுத்துக்க வேண்டியது. அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
நீங்க உங்க கால்ஃப்ல முடி இடுக்குகள வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, சரியா? நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு, நீங்க சீவுனீங்கன்னா, பேனெல்லாம் கம்ப்ளீட் இதாகும். வாரத்துல ஒரு 2 நாள், இப்படி ஒரு 4 வாரம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க தலையில இருக்கக்கூடிய பேன், ஈறுகள், சரிங்களா? பொடுகு இந்த மாரி எது இருந்தாலும் கம்ப்ளீட்டா போயிரும். ஏன்னா வெள்ளப்பூடுக்கு வந்து அவ்வளவு பவர். வெள்ளப்பூடும், எலுமிச்சம்பழ சாறும். இப்ப இந்த ஹேர் ஆயில பத்தி ஓரளவுக்கு சரியா? மேட்டாப்ல டீப்பா இதுல என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு 1 மணி நேரம் நான் வீடியோ போட வேண்டியிருக்கும். சரிங்களா? இந்த 5 வகை ஹேர் ஆயில் எல்லாரும் பயன்படுத்தலாம். பிரச்சனை இருக்குங்கிறவங்க இந்த மொராகன் ட்ரீட்மெண்ட் ஆயில் எடுங்க. மத்த அத்தனை பேருமே தனித்தனியா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால இந்த ஹேர் ஆயில பத்தி, ஹேர் ட்ரீட்மெண்ட்ட பத்தி இன்னும் உங்களுக்கு விஷயம் தெரியும்னா, இதுல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னா நீங்க பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. அல்லது ஃபோன் பண்ணாலும் அதுக்கு ஒரு நம்பர் குடுத்துருக்கோம். அதுலயும் நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வணிகம் இருக்கு. காசு இருக்கு. சரியா? நீங்க வாங்குனா உங்களுக்கு காசு தருவோம். நான் தரமாட்டேன். கம்பெனி தரும். சரிங்களா? அதனால காசு பார்க்கணும்னு ஆசையா, ஆரோக்கியத்தோட அதாவது நம்மளுடைய கூந்தல பராமரிச்சுக்கிட்டு, அதன் மூலியமா காசு பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, கீழ இருக்க நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க சேர்ந்து வேலை செய்வோம். மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி. வணக்கம்.